The sort of fast that pleases me is to break unjust fetters, to undo the thongs of the yoke, to let the oppressed go free. ஏசாயா 58:6. கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணியல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, தவக்காலத்தின் முதல் வெள்ளி நாம் நமக்காக மட்டும் அல்லாமல் நம்முடைய இந்த திரு வழிபாட்டு குடும்பம் மிக பெரியது. ஏனென்றால் நம்முடைய தொலைக்காட்சிகளின் வழியாக எண்ணில்லாத மக்களை நாம் இந்த வழிபாடுகளின் வழியாக தொடர்பு கொள்கிறோம். அவர்களை இயேசு தொடுகிறார் தன்னுடைய வல்லமையான கதிர்வீச்சால். ஆகவே இந்த தவக்காலத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்காகவும் செபிக்கும் பழக்கத்தை நான் ஒரு சில வருடங்களாக கடைபிடிக்கின்றேன். அதன்படி முதல் நாள் விபூதி புதன் அன்று நாம் இந்தியாவுக்காகவும், நேற்றைய தினம் வியாழக்கிழமை ஆப்கானிஸ்தானத்துக்காகவும், இன்று மூன்றாம் நாள் ஆப்பிரிக்காவுக்காக, நாளைய தினம் அங்கோலா என்று வரிசையாக ஒரு 40 நாடுகளையும் நினைவு கூறுவோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம் எல்லையில்லாதது. அதுபோன்று நம்முடைய வழிபாட்டின் தன்மையும் ஒரு குறுகிய வட்டத்தில் அமையாமல் இன்னும் விசாலமாக யாருக்கெல்லாம் செபிக்க முடியுமோ அவர்களையும் ஒன்று கூட்டி செபிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகங்கள் இறைவன் விரும்புகின்ற நோன்பு ஏது? வெறுமனே உணவை தவிர்த்தல், அல்லது சில பழக்க வழக்கங்களை தவிர்த்தல், அல்லது ஒரு சில பக்தி முயற்சிகளை செய்தல் என்று ஒரு ஸ்டீரியோ டைப், இதுதான் தவக்காலம் என்கின்ற வகையில் இல்லாமல் இன்னும் சற்று ஆழமாக அர்த்தமுள்ளதாக இந்த தவக்காலத்தில் நாம் தியானிக்க, செபிக்க, செயல்பட இறைவனிடம் இறைஞ்சுவோம். சொல்லும் செயலும் ஒன்றுபடுவதே உண்மையான நோன்பு. சொல்லும் செயலும் ஒன்றுபடுவதே உண்மையான நோன்பு. என்ன சொல்லுகிறோம்? அதை கடைபிடிக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு அவன் சொல்லுகின்ற சொல் மிக மிக முக்கியமானதாக, இதை செய்கிறேன் என்றால் செய்ய வேண்டும். எப்படியாவது சாக்கு போக்குகள் அல்ல, காலம் கடத்துவது அல்ல. நம்மில் அநேகருக்கு சொல்லுவது ஒன்று, செய்வது வேறு, அல்லது காலம் தாழ்த்தி அதை இன்னும் தள்ளி போடுவது. இவைகளை இந்த தவக்காலத்தில் கொஞ்சம் நாம் ஆழ்ந்து சிந்தித்தோம் என்றால், இவைகளை நான் செய்கிறேனா? ஒரு உறுதிப்பாட்டை நேர்ந்து கொள்கிறேன், அந்த உறுதிப்பாட்டின்படி நான் நடக்கின்றேனா? 1 அருளப்பர் 3:17. If anyone has the world's goods
and sees his brother in need, yet shuts up his bowels of compassion from him, how does the love of God abide in him? உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதரர் சகோதரிகள் தேவையில் உழல்வதைக் கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும்? இந்த டெலப்பதி என்று சொல்லுவார்கள். டெலப்பதி என்றால் எங்கேயோ யாரோ நினைக்க அந்த நினைப்பு செயல்படும். நேற்று அதை நான் உணர்ந்தேன். பிரான்சில் இருக்கக்கூடிய டாக்டர் பெருஷா கெதீஸ் என்றவர் நேற்று அன்பொழிக்கு உபயம் தந்து, அத்துடன் இந்த கருணை கரங்களை நடத்துகின்ற அருட்தந்தை தாமஸ் அவர்களுக்கும் ஒரு சிறிய தொகையை கொடுங்களேன் என்று எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். நேற்று அவருக்காக திருப்பலி அவருடைய பிறந்த நாளுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு அன்பொழி உபயம் செய்யப்பட்டது. இந்த கருணைக்கரங்கள் ஃபாதருக்கு இந்த பணத்தை அனுப்ப வேண்டுமே என்று யோசித்து கொண்டிருக்கிறேன். 11 மணி அளவில் அந்த அருட்தந்தை என் அலுவலகத்துக்கு வருகிறார். எனக்கு சந்தோஷம். ஃபாதர், இன்றைக்கு உங்களுக்கு இந்த தொகை அனுப்ப வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன், இதோ நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவருக்கு அந்த தொகையை கொடுத்தது மட்டுமல்ல, அவர் உடனே அந்த நபரின் முகவரியை கொடுங்கள், இமெயில் என்னிடம் இருந்தது, அவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொன்னது. அடுத்த 2வது நிமிடத்திலே ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. நம்முடைய பங்கிலே ஒரு பாட்டி, பெர்னதெத் பாட்டி, இந்த தந்தைக்காக அவ்வப்பொழுது ஒரு சிறு தொகையை கொடுத்து அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று என்னிடம் கொடுத்து வைத்திருந்தார். ஃபாதரிடம் சொன்னேன், அந்த பாட்டி கொடுத்த தொகையும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுத்த அடுத்த 2வது நிமிடத்திலே அந்த பெர்னதெத் பாட்டி எனக்கு ஃபோன் செய்கிறார்கள். இப்பொழுது நான் கேட்கின்ற கேள்வி, எத்தனையோ நாட்கள், எத்தனையோ நேரம், ஏன் இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த நபர் என்னை வந்து அலுவலகத்தில் சந்திக்க வேண்டும்? அவர் சந்தித்து பேசித்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஏன் இந்த பாட்டி எனக்கு ஃபோன் செய்ய வேண்டும்? அதுதான் இந்த டெலப்பதி என்று சொல்லுகின்ற வல்லமையான எண்ணங்களின் உடைய தாக்கம். எண்ணங்கள் வல்லமையாக இருப்பின் இவைகள் நடக்கும். வல்லமையான ஆண்டவர் இதை செயல்படுத்துவார் என்ற நம்பிக்கையும் நமக்கு வேண்டும். If a society cannot help the many who are poor, it cannot save the few who are rich. John F. Kennedy. ஏழையாயுள்ள பலருக்கு உதவ முடியாத ஒரு சமுதாயத்தால் செல்வம் படைத்த சிலரை காக்க இயலாது. அநேகர் தேவையில், பல வகையான தேவையில் இருக்கிறார்கள். அந்த தேவையில் இருப்போரை இனம் கண்டுகொள்ளுதல் அது முக்கியம். மேலோட்டமான இரக்கம் அல்ல. மேலோட்டமான இரக்கத்தை வைத்து பலர் நம்மை ஏமாற்றக்கூடும். அந்த இந்திரா காந்தி சிலைட்டையும் ராஜீவ் காந்தி சிலைகிட்டையும் இருக்கக்கூடிய சிக்னலில் நிற்கின்ற வாகனங்களை தட்டி பிச்சை கேட்பார்கள். அது ஏமாற்று வேலை. ஆகவே அப்பொழுது இரக்கத்தை கொடுக்கிறேன் பேர்வழி என்று ஒரு சில நாணயங்களை கொடுப்பது இரக்கத்தின் செயல்பாடு அல்ல. நேற்றோ முன்தினமோ செய்தித்தாளில் படித்தேன், அவர்களை எல்லாம் போலீஸ் பிடித்து கொண்டு சென்றது. மக்களுடைய இரக்கத்தை ஏமாற்றுவது அல்ல. ஏழைகளுக்கு உதவ வேண்டும், நிச்சயமாக, மாற்று கருத்து அதில் இல்லை. எப்படி என்பதை நாம் உணர்ந்து செயல்பட்டால்தான் அது பலனுள்ளதாக இருக்கும். ஆகவே அவர்களுக்கு உதவுவது
இதைத்தான் திருச்சபை எல்லா பங்குகளிலும் புனித வின்சென்ட் தி பால் சபை என்று வைத்து நல்ல மனங்களை ஒன்று கூட்டி அவர்கள் வழியாக ஏழைகளுக்கு உதவுவது என்று செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு நாம் ஆவணச் செய்வோம். அதை வழிநடத்தி ஏழை எளியவர்களுக்கு போய் சேரக்கூடிய வகையில் நம்முடைய இரக்கம் அமைய வேண்டும். Renunciation and mortification must make a man to live the superior values for which he in his own way hungers. தன்னையே மறுத்தலும் ஒருத்தல் முயற்சியும் ஒருவன் தான் நாடும் உயரிய விழுமியங்களின்படி வாழ வழிவகுக்கும். இந்த ஒருத்தல் முயற்சி நம்மை நாமே ஆசுவாசப்படுத்திக் கொள்வது, கிராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஒன்ஸ் நீட்ஸ், அவைகளை சற்று மறுப்பது, தள்ளி வைப்பது. ஏற்கனவே சொன்னேன், தாகம் எடுக்கும் பொழுது தண்ணீர் குடிக்க வேண்டும், நியாயம். அதை சற்று தள்ளி வைப்பது, பொறுத்து கொள்வது. குறிப்பாக மாணவர்கள் அந்த வகுப்பறை நேரம் முடியும் வரைக்கும் காத்திருப்பது, இவைகள்தான் நம்மையே கட்டுப்படுத்துதல், ஒருத்தல் முயற்சிகள், மார்டிஃபிகேஷன்ஸ் என்று சொல்லப்படுபவைகள் எல்லாம் இப்பொழுது காற்றில் பறக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. இந்த விழுமியங்களை நாம் கடைபிடித்தல் வேண்டும். God formed us, sin deformed us, Jesus transformed us. இறைவன் உருவாக்குகிறார், பாவம் சீர்குலைக்கிறது, இயேசு சீராக்கினார். இறைவன் படைத்த படைப்பை சாத்தான் கெடுக்கிறது, சீர்குலைக்கிறது. என்றும் அப்படித்தான் நல்ல சமுதாயம், நல்ல மக்கள் ஒரு சிலர் அழுகிப்போன பழங்களாக அல்லது கெட்டுப்போன விதைகளாக இருப்பின் மற்றவைகளையும் கெடுக்கும். இதுதான் பாவத்தினுடைய தன்மை. நல்லவைகள் நல்லவைகளை உருவாக்கும். இயேசு அப்படி நல்லவைகளை உருவாக்குகிறார். உதாரணங்கள், நல்ல குண்டூசி, புது குண்டூசி, ஒரு துரு பிடிச்ச குண்டூசியை அதில் போட்டு 2 நாள் கழித்து பாருங்கள், எல்லா குண்டூசியும் துரு பிடிச்சு விடும். ஒரு அழுகிய மாம்பழம், ஒரு கூடை நிறைய மாம்பழங்கள், அந்த அழுகிய மாம்பழத்தை அந்த கூடைக்குள் வையுங்கள், எல்லா மாம்பழங்களும் அழுகிவிடும். இப்படி ஒரு சொத்தை வேர்க்கடலை, நல்ல வேர்க்கடலை அருகில் இருந்தால் அனைத்தும் சொத்தையாகிவிடும். ஆக இனம் கண்டுகொள்ளுதல் என்று சொல்லும் பொழுது இத்தகைய தீமைகளையும் இனம் கண்டு விளக்குதல் வேண்டும். களைகளை அகற்றி பயிரினை காத்தாய் என்று ஒரு நீ செய்த நன்மை நினைக்கின்றேன் என்ற பாடலில் வரும். களைகள் வளர வளர எதற்கு போக வேண்டுமோ சத்தும் தண்ணீரும் இந்த களைகள் அதிகமாக ஈர்த்து கொள்ளும். பயிருக்கு போக வேண்டியதை இந்த களைகள் ஈர்த்து கொள்ளும். இப்படித்தான் சமுதாயத்திலும் நல்ல மக்களுக்கு போக வேண்டிய பல திட்டங்கள், ஏழை மக்களுக்கு போக வேண்டியதை இந்த களைகளை போன்று இருப்பவர்கள் ஈர்த்து கொள்ளுகிறார்கள். சின் டிஃபார்ம்ட் அஸ், பாவம் சீர்குலைக்கிறது. இயேசு கிறிஸ்து இவைகளை சீராக்குகிறார். இயேசு கிறிஸ்து என்றால் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து நம்ம பக்கத்தில் நிற்க மாட்டார். நாம் இயேசுவின் பெயரால் செயல்படுதல் வேண்டும். Fasting is in the first place a therapy to heal all that prevents them from conformity to the will of God. முன்னாள் போப்பாண்டவர் பெனடிக்ட், இறை சித்தத்திற்கு இணங்க தடையாய் உள்ளவற்றை குணப்படுத்தும் ஒரு மருந்தாக உபவாசம் உள்ளது. தமிழ் பழமொழி ஒன்று, லங்கனமே பரம ஔஷதம் என்பது.
சமஸ்கிருத வார்த்தைகளோடு இருக்கக்கூடிய பழமொழி. லங்கனம்னா வயிற்றை காயப்போடுதல், பரம ஔஷதம் என்றால் மிக சிறந்த மருந்து. ஆகவே நம் உடலுக்கு ஏதாவது காய்ச்சல் அல்லது வேறு வழியாக ஏதாவது நோய் என்றால் பட்டினி போடுதல் மிக சிறந்த மருந்து. அது ஆன்மாவுக்கும் நல்லது, உடலுக்கும் நல்லது. எனவே தான் திருச்சபை இந்த தவக்காலத்தில் இதை பரிந்துரைக்கிறது. உபவாசமும் ஒரு சந்தையுமாக. வேனிட்டி, வீணானவை, இவைகளையெல்லாம் நாம் இப்படி பற்றி கொண்டிருக்கிறோம் பாருங்கள். பாலிட்டிக்ஸ் விதவுட் பிரின்சிபிள், கொள்கையில்லா அரசு. வெல்த் விதவுட் ஒர்க், உழைப்பில்லா செல்வம். ப்ளஷர் விதவுட் கான்ஷியன்ஸ், மனசாட்சியில்லா இன்பம். நாலெட்ஜ் விதவுட் கேரக்டர், பண்பில்லா கல்வி. காமர்ஸ் விதவுட் மொராலிட்டி, ஒழுக்கமில்லா வாணிபம். வர்ஷிப் விதவுட் சாக்ரிஃபைஸ், தியாகமில்லா வழிபாடு. இவைகளில் நாம் திளைத்திருந்தால், ஊறியிருந்தால், இவைகளை மாற்றிக்கொள்வதற்கு a heart contrite and humble, O God, you will not spurn. சங்கீதம் 51:19. நொறுங்கிய உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. ஆகவேதான் நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ என்ற பாடலை ஆராதனையாக பாடினோம். முழந்தாள் இருப்போம், செபிப்போம். Prayer of St. Augustine. Come Lord, work upon us, set us on fire, clasp us close, be fragrant to us, draw us to your loveliness, let us love, let us run to you. வாரும் தேவனே, எம்முள் செயலாற்றும், எம்முள் தீமூட்டி உம்மில் இணைத்தருளும். உம்மை அன்பு செய்ய, உம்மை நாடி ஓடி வர, உமது அன்பில் கலக்க வாரும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக வீற்றிருக்கின்றீர். உமக்கு நன்றி, துதி, தோத்திரம், மகிமை, புகழ் உண்டாகுக. வல்லமையான உம்முடைய கதிர் வீச்சால் எம்மை தொட்டருளும். எம்மிடம் இருக்கக்கூடிய அல்லாதவைகளை சுட்டெரித்தருளும். புற்று போல இருக்கக்கூடிய எங்கள் ஆன்மீக வளர்ச்சியை தடைப்படுத்தும் பல வகையான தடைகளை நீக்கி போட்டருளும். இந்த தவக்காலத்தில் இன்னும் அதிகமாக நாங்கள் உணர்ந்து செயல்பட நீர் எமக்கு கற்பித்த விழுமியங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழச் செய்தருளும். எமக்காக மட்டுமல்ல, பிறருக்காகவும் சிறப்பாக இந்த தொலைக்காட்சி ஊடகங்களின் வழியாக செபித்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணில்லாத மக்கள். நேற்று கூட ஒரு பெண் மதுரையிலிருந்து வந்து, நாங்கள் ஹாஸ்டலில் தங்கி கொண்டிருக்கிறோம், தினமும் உங்கள் வழிபாடுகளை நான் பார்ப்பேன், நான் பார்ப்பதை பார்த்து என்னுடைய நண்பர்களும் தொடர்ந்து என்னோடு சேர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். இப்படி எண்ணில்லாத மக்களை நீர் தொட்டு கொண்டிருக்கிறீர். வெகு தொலைவில், அருகில், உள்நாட்டில், வெளிநாட்டில் அனைவரையும் இந்த தவக்காலத்தில் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கின்றோம். ஒரு முழுமையை, நிறைவை தாரம். எங்களுடைய குறைகளிலிருந்து, நோய் நொடிகளிலிருந்து எம்மை காப்பாற்றும். எமக்கும் எம் பிள்ளைகளுக்கும் உம்முடைய தெய்வீக அருளை நிறைவாக தாரம். ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.